இப்போ அசோக் நகர் அரசு பள்ளியை மட்டும் நீங்கள் காட்டுறீங்க. புளியந்தோப்பில் இருக்கிற அரசு பள்ளியும் ஏன் அசோக் நகர் பள்ளி மாதிரி இல்லைன்னு நான் கேட்குறேன். ஏன் அங்கே மட்டும் போயிட்டு 3000 மாணவர்கள் குவியணும்? அருகமை கல்வி அருகமை பள்ளி இருக்கணும்ல, அது இல்லையே. இங்கே எத்தனை காலி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. இப்போ அசோக் நகர் பள்ளியில் வந்து மேபி ஆசிரியர் காலி பணியிடம் இல்லாமல் இருக்கலாம். புளியந்தோப்பில் அந்த மாதிரி இருக்கா? வண்ணாரப்பேட்டையில் அந்த மாதிரி இருக்கா? காசிமேடில் அந்த மாதிரி இருக்கா? ஓட்டேரியில் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ பள்ளிக்கூடங்கள் இந்த கேரேஜாக மாறிட்டு வரதா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த அரசாணை பயன்பாட்டில் இல்லாத ஆய்வுக்கூடங்களை நாங்கள் வந்து ஐடிஐ பயிற்சிக்காக மாற்றுவோன்றாங்க. இதுவே ஒரு ஸ்டெப்பு தானேன்றேன். பள்ளிக்கூடங்களோட நேச்சரே நீங்கள் மாற்றுறீங்களே. 18 வயசு வரைக்கும் ஒருத்தன் ஏங்க வந்து தொழிற்கல்விக்குள்ளே போகக்கூடாதுங்க. அவர் படிக்கட்டோங்க, எது வரைக்கும் படிக்கிறார் அறிவியல் படிக்கட்டும், இலக்கியம் படிக்கட்டும், இயற்பியல் படிக்கட்டும், வேதியியல் படிக்கட்டும், புவியியல் படிக்கட்டும், வரலாறு படிக்கட்டும், மொழியியல் படிக்கட்டும். இல்லை, இதனால தான் ஸ்கூலுக்கு வெளியே கூட குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு அரசு எடுக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு உள்ளேயே தொழிலாளர்கள் ஆக்கிறதுக்கான விகடனோட தலையங்கம் சொல்லக்கூடியது என்னன்னா, சிப்காட்டுக்கு இப்போ நம்மளுக்கு தொழிலாளர்கள் இல்லை. அப்போ அந்த தொழிலாளர்களை எப்படி உருவாக்குறது? கடைநிலை தொழிலாளர்கள். அவனுக்கு டெக்னாலஜிலாம் தெரிய தேவையில்ல. நான் கொடுக்குற டெக்னாலஜியை நீ யூஸ் பண்ணு. அதுக்கு உனக்கு ஒரு பேசிக் டெக்னிக்கல் இதுவும் நான் சொல்லித்தரேன். எனக்கு நீங்கள் என்ன ப்ரொஃபஷனல் ஆக்குங்கன்றேன்.